வெறியாகுதுண்ணா. நான் வந்து விஜய் ஃபேனா. ஆனால் இப்போ அஜித் பத்துக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான் அஜித் பத்துக்கு. ஆனால் தரமாக இது பாருங்க படம். ஐயோ 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 கோட்டு அந்த மாதிரி தானா? கோட்டு ரெஃபரன்ஸ் குரலே வர மாட்டேங்குது பாருங்க. உள்ள நல்லா போனேன். எல்லாரும் போகும்போது 2 ஆல்ஸ் பேக்கெட் எடுத்துன்னு போங்க. ஃபுல்லாக கத்தினே இருக்கலாம். ஓ மை காட், நான் கத்தி எனக்கு தொண்டையே போயிடுச்சு பாருங்க. நான் விக்ஸ் போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு கத்திருக்கேன். தலை பார்க்கணுமே, சும்மா தரமாகறாரு. வெறியா விட்டா ஸ்கிரீனே கீச்சிருவோம். தொண்டையே போச்சு ப்ரோ கத்தி. பழையக்கே செம்ம ப்ரோ படம். வேற மாதிரி பிலி 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 அதான் அல்டிமேட்டு. படம் எதுக்கு 150 ரூபா கொடுத்தோமா, என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நல்லா தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பாருங்க மூவி? எட்டனிந்தே நல்லா இருந்தது. அஜித் முன்னாடி வந்தது நல்லா இல்லை, லாஸ்ட் மூவி. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். உக்காந்து ஏந்துக்க முடியாது, கத்தி 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 மாதிரி ஃபேன்ஸ்க்கு தான் படம் ஃபுல்லா. ஃபேன்ஸ் படம் தான், வேற எதுவும் இல்ல. வார்த்தையில சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். படம் பயங்கரமா இருக்குண்ணே. ஃபேன்ஸுக்காக ட்ரீட் தான். வேற லெவல் பண்ணிட்டார் ஆதிக். அதோட 3வது ஷோ முடிஞ்சிச்சு, 4வது ஷோ போகிறேன். ஆமாம் ப்ரோ, ஃபேன்ஸுக்காக தான் ப்ரோ. எங்களுக்கு இது வரைக்கும் படம் வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. எங்களுக்கு ஃபேன் பைஸாக போனோம். எங்களுக்கு தேவை தான் ப்ரோ. அடுத்த படம் அவர் என்ன பண்ணிக்கிட்டோம், முன்னாடி படம் என்ன எங்களுக்கு தேவையான படம் இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி ஆல்சு மிட்டாய் விக்ஸாய் மிட்டாய் தான் வச்சுக்கணும். 2 வருஷம் படம் நடிகளாலும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு இதுவே போதும், நாங்கள் பார்த்துப்போம். யோகினி தட்டில் ஏன் விக்ஸ் ஆல்ஸ் வச்சான்னு இது பார்த்தா தெரியும். பட்டாமே சீனு தான் ப்ரோ. ப்ரோ ஹீரோயினை விடு ப்ரோ, பிரியா மரியன் ஒருத்தந்தா ப்ரோ, அவதான் ப்ரோ ஹீரோயினி. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம், அஜித்தோட நல்ல படம். அஜித் தான் எல்லாமே, அஜித் தான். அவள் தான் ஒரே வார்த்தை, அஜித்தே கிடையாது. அழகு அஜித் அழகு. ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் ஸ்டைலு மாஸ் எல்லாமே இருக்கு. இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாமே தெரியுதான் ப்ரோ. பறக்குது அப்படியே, மியூசிக் எல்லாம் செம்மையா எடுத்துருக்காரு ஆதிக்கு. இன்னும் 2 படம் எடுக்க சொல்லுங்க, தலைக்கு வெறித்தனமா இருந்தது. ஆமா இல்ல சூப்பரா இருந்தது படம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். அஜித் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்திருக்காங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டுண்ணா. நீங்கள் ஸ்டோரி படிலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நீ அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம். நான் ஆக்சுவலி அனில் ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ. பார்க்கலாம், கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்காரவே உள்ள நல்லா இருந்தது. ஓஜி சம்பவம்னு சொன்னாங்க. படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே ஓஜி சம்பவம் தான். செம்ம வைப் ப்ரோ. நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பாருங்க, என்கிட்ட கேட்குறது உள்ளே போய் உட்காந்து பாருங்க. உட்காந்த இடத்துல அது எந்திக்க முடியல எங்களால், அந்த அளவுக்கு சூப்பர். ஏகே ஃபேன்ஸ்னா எதிர்பார்த்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு படம் தான் கன்ஃபார்மாக. அந்த பழைய சாங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் முக்கியம் இல்லை, தலை வந்து பழைய தலையே காட்டியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, விறுவிறுப்பான படம் ப்ரோ. பில்டப் ஃபுல்லும் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி ஃபுல்லும் பில்டப் பண்ண மாதிரியே இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக வாட்சபிள். இந்த படத்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து 7 கோடி 8 கோடி கொடுத்தாங்க. இன்னொரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கும். எக்ஸ்ட்ரா காசு தாராளமாக கொடுக்கலாம். கதைகள் தேவை கிடையாது. எனக்கு இப்படி சொல்கிறதே புரியல எனக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. யார் ஃபேன்? தலை ஃபேன் தான் எப்பவுமே. இல்லை அஜித் எல்லா எதில் வந்தாலும், வில்லனா வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், ஹீரோவாக வந்தாலும் பிடிக்கும், எதுவாக வந்தாலுமே பிடிக்கும். அவர் எதுவாக வந்தாலும் நாங்கள் ரசிப்போங்க, ஏன்னா நாங்கள் தலை ஃபேன்ஸ். 90s அஜித்தா அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது இப்போ கதை மாதிரின்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன கண்டென்ட் தான். அதை வச்சு படம் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு தலையை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு வைபாக பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ எப்படி ட்ரெண்டிங்கான இருக்கிற டைலாக்கு பாட்டு எல்லாமே போட்டு தளபதி ஃபேன் தானா, ரெஃபரன்ஸ் எல்லாம் படமே இல்லைண்ணா. நான் அவன் சும்மா சொல்கிறான், அவன் கோட்டை கலாய்ச்சிக்கோசரம் திருப்பி கோட்லினா அது இந்த படம் கோட்டை 10 கோட்டிக்கு இந்த சமனா, 10 கோட்டிக்கு குட்பாட்டி சமனா அந்த படம். கோட் இருந்துச்சுன்னா படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான். சிம்ரன், ஆளுமா டோலுமா, அப்புறம் பழைய படம் அமர்காலம், பில்லா எல்லாமே கொண்டு கோட்டு அந்த மாதிரி தானா? கோட்டு ரெஃபரன்ஸ் அவனுக்கு எல்லாம் 3 சீன்கள் படம் மஜா. ஒரு சீன்ல கை தட்டி நல்லா ஆர்வமா பார்த்துட்டு இருந்தானே. ரெண்டுமே தான் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல என்டர்டைன்மெண்ட். எப்படி பாருங்க மூவி? எட்டனிந்தே நல்லா இருந்தது. எந்த ஹீரோ பேர் என்ன? அஜித். சூப்பரா இருந்தாரா? ஆமா. எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாங்க. ஃபைட் சீக்வென்ஸா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மாசா இருந்தது. ஸ்டோரி எப்படி சார் இருந்துச்சு? ஸ்டோரி சூப்பருங்க. முன்னாடி வந்தது நல்லா இல்லை, லாஸ்ட் மூவி. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. சத்தியமாக வேற லெவலாக இருந்தது.
அஜித்தை வார்த்தையில் சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். அஜித் ரொம்ப மாசாக இருந்தார், வேறு லெவல். என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அஜித் ரொம்ப மாதம் நடிச்சிருந்தார், சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படம் பயங்கரமாக இருக்குண்ணே. கதர் விட்டுருக்காங்க. ஏகேயோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதானே, வேறு என்ன மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கணும்? ஃபேன்ஸ் ஆடியன்ஸா? ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக ட்ரீட் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஓகே, கதை வைஸ் வந்து ஓகே தான். ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி. படம் ரெஃபரன்ஸ் இல்லை, ரெஃபரன்ஸ் தான் படமே. எந்த சீக்வன்ஸ் பிளாஸ்டாக இருந்துச்சு? அந்த ரோல்மா சீக்வன்ஸு, அதுமா அந்த ஃபைட் சீன், சேசிங் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸ்டோரி வைஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஸ்டோரின்னு ஒன்றும் இல்லை, ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆக்சுவல் நார்மல் தமிழ் சினிமாவில் வர ஸ்டோரி தான், மற்றபடி எல்லாமே தரமாக இருக்குது ப்ரோ. ஏமா வேற லெவல் பண்ணிட்டார் ஆதி. கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கான ஃபுல் ட்ரீட்டு தான் படம். அதோட 3ஆவது ஷோ முடிஞ்சிச்சு, 4ஆவது ஷோ போகிறேன். 4ஆவது ஷோ போகிறீங்களா? ஆமாம், 3 முடிஞ்சிச்சு. ரோஹிணி, காசி, இப்போ கமலா, அடுத்து வெற்றி போயிட்டுருக்கு. எப்படி 4 வாட்டி ஒரு மூவி எப்படி பார்க்க ப்ரோ? இது இன்னும் 5 முறை கூட பார்க்கலாம் ப்ரோ, 10 முறை பார்க்கலாம் ப்ரோ, போர் அடிக்காது. எந்த சீக்வன்ஸ் அப்படியே பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு? பூஸ் பம்ப்ஸ்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் பூஸ் பம்ப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்டோரி நோக்கி போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இப்படி ரெஃபரன்ஸாகவே போய் இப்படி நொறுக்கிட்டாங்க படத்தை ஃபுல்லாக. பாதி பேர் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, ஃபேன்ஸுக்காக தான் ப்ரோ. எங்களுக்கு இது வரைக்கும் படம் வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு எங்களுக்கு ஃபேன் பைஸாக போனால். எங்களுக்கு தேவை தான் ப்ரோ. அடுத்த படம் அவர் என்ன பண்ணிக்கிட்டோம், முன்னாடி படம் என்ன எங்களுக்கு தேவையான படம் இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி படம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் கொடுக்குறது விடாமுயற்சி, வலிமை, அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் அராட்டு மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி தான் வேணும். இதில் ஒரு டைலாக் வச்சிருக்காரு, என்ன இந்த மாதிரி தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பார்த்துட்டீங்களா போதுமான்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஆல்சி மிட்டாய், விக்ஸாய் மிட்டாய் தான் வச்சுக்கணும். 2 வருஷம் படம் நடிகனாலும் பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு இதுவே போதும், நாங்கள் பார்த்துப்போம். சும்மா கதை இல்லை அது இல்லைன்னு தலை வரட்டும் ப்ரோ, நீ போய் பார்த்தா கதை இல்லைன்னு கதையை வந்து உள்ள வந்து பார்க்க சொன்னா கதைனா கதை பார்த்தீங்கன்னா தொண்டையே கட்டிச்சு. ரோகிணி தட்டில் ஏன் விக்ஸ் ஆல்ஸ் வச்சான்னு இது பார்த்தா தெரியும், பார்த்தா தெரிஞ்சிடும். பட்டமே சீனு தான் ப்ரோ, பட்டமே சீனு தான். செகண்ட் ஹாஃப்லாம் இல்லை, இன்ட்ரோலேருந்தே சீனு தான். புலின்னு ஒன்று வருது ப்ரோ, புலி ஆகிட்டோம் எல்லாருமே. எல்லாம் ஹீரோயின் எப்படி ப்ரோ? ஹீரோயினை விடு ப்ரோ, பிரியா வாரியர்னு ஒருத்தந்தா ப்ரோ, அவள் தான் ப்ரோ ஹீரோயினி. பிரியா வாரியர், அவள் தான் ஹீரோயினி. ஓ அந்த பொண்ணு தான், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபுல்லாக ஃபேன் ஃபீஸ்ட். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம். ஃபேன் பாய் சம்பவம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம். அஜித்தோட நல்ல படம், நல்ல படம், நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ், மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பழைய சாங்லாம் வருதுல, அதெல்லாம் போட்டு கொலாப்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அஜித் தான் எல்லாமே, அஜித்தே கடவுளே. அவள் தான் ஒரே வார்த்தை, அஜித்தே கடவுள். அழகு அஜித்தே அழகு, அஜித்தே அழகு வருவான் தான். நடுவில் போய் பாருங்க. இன்ட்ரோல் பிளாக் எப்படி? இன்ட்ரோல் மார்க்லாம் விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபேன் தான். எல்லாம் தளபதி தானே. செம்மையாக இருந்துச்சு படம், எல்லாமே இருக்குது. ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஸ்டைலு, மாஸ் எல்லாமே இருக்குது. தலை ஃபேன்ஸுலேயே செதுக்கி வச்சிருக்காரு படம். கண்டென்ட்டா எல்லாமே இதுதான் ப்ரோ, ரெஃபரன்ஸ்லாம் தெரியா இருக்குது, செம்மையாக லிங்க் பண்ணியிருக்காரு கதையெல்லாம். படம் செம்மையாக இருக்குது, போய் பாருங்க. இன்டர்வெல் கிளைமேக்ஸ் எல்லாமே தெரியுதான் ப்ரோ, பறக்குது அப்படியே. மியூசிக் எல்லாம் வெறித்தனமாக எடுத்து வச்சிருக்காரு. தியேட்டருக்குலாம் ஒன்றும் ஆகலை, ஆனால் செம்மையாக எடுத்திருக்காரு ஆதிக்கு. இன்னும் 2 படம் எடுக்க சொல்லுங்க, தலைக்கு வெறித்தனமாக இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். தியேட்டருக்கு மூவி. ஸ்டோரி வேணும், படத்தை வேணும், அந்த மாதிரி தான். எல்லா ஹைலைட்ஸ் தான், எல்லாம் தரம் அப்படி இருக்கு படம். ஆமா இல்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. சம்பவம்னு சொல்றாங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது படம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான். அஜித் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்களா? ஆமா, ஃபுல்லா சூப்பரா இருந்தது. குரலே வர மாட்டேங்குது பாருங்க. உள்ள நல்லா போனேன், எல்லாரும் போகும்போது 2 ஆல்ஸ் பேக்கெட் எடுத்துன்னு போங்கண்ணா. ஃபுல்லாக கத்தினே இருக்கலாம் படம் ஃபுல்லாக. அஜித் ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டுண்ணா. நீங்கள் ஸ்டோரி படிலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஆனால் அஜித் வேறு மாதிரி டான்ஸ், ஒரு விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்துலேருந்து ஒரு படம் தான் தரமாக இருக்குண்ணா. பக்காவான படம். ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி வைஸ் எதுவும் இல்லைண்ணா, ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காருல. போய் காது வலிக்குதுண்ணா, டங்குன்னு அடிக்கிற செம்ம சவுண்டு. நீங்கள் மார்க் ஆண்டனியில் எப்படி இருந்தால் அதே வைப் இருக்குண்ணா படம் ஃபுல்லாக. நீ அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா பார்க்கலாண்ணா, மித்தடி ஃபேமிலி ஆனதுலாம் கிடைக்கும். செம்மையாக இருந்தது. எந்த சீக்வன்ஸ் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு? எல்லாமே தான்.
நான் ஆக்சுவலி அனில் ப்ரோ, அதனால நல்லா இருந்தது ப்ரோ. விஜய் ஃபேன் ப்ரோ. நான் விஜய் ஃபேன் ஆனால் படம் சூப்பர் சொல்கிறாங்க, என்ன காரணம்? நல்லா இருந்தது ப்ரோ படம். ஆக்சுவலி அஜித் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம், கிளைமேக்ஸ் வரைக்கும் உட்காரவே உள்ள நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாஜிக் அங்கங்கே நிறையவே மிஸ் ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம். பட் ஃபேன்ஸாக பார்க்குறப்போ தெரியாது. பட் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓஜி சம்பவம்னு சொன்னாங்க. படம் பார்க்கும்போது தெரிஞ்சு படம் ஃபுல்லாகவே ஓஜி சம்பவம் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் விக்ரமை வச்சு எப்படி பண்ணாப்பிள்ளையோ ஓஜி சம்பவம், அதே மாதிரி ஆதிக்கு ஜிபியு ஓஜி அமைஞ்சிருக்கு. ஜிபியுனா குட் பேட் அக்ரியில் காட் பிளஸ் யூ மாமே, ஹேவ் நைஸ் டே. செம்மையாக இருக்குது ப்ரோ. அவரோட லுக்கு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்கு பக்காவாக இருக்குது. எல்லாமே ஒரு கொத்தம் கூட சொல்லக்கூடாது. அமராவதியிலேருந்து லாஸ்ட் விடாமுடிச்சரையும் எல்லா லுக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் 3 பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. உள்ள பக்காவாக செட் ஆச்சு. அந்த பில்லா அந்த எல்லாமே சேர்த்து பக்காவாக எடுத்துகிட்டு வந்த காம்போவாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த இருந்துச்சா மூவி செம்ம வைப் ப்ரோ. நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பாருங்க. என்கிட்ட கேட்குறது உள்ளே போய் உட்காந்து பாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், எந்திக்கவே முடியல. ஐயோ இல்லை வேணாம் போதும். இல்லை எந்திக்கவே முடியல. சீரியஸாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ப்ரோ. உட்காந்த இடத்துல அது எந்திக்க முடியல எங்களால். அந்த அளவுக்கு சூப்பர் ப்ரோ. அப்படியே ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்களா ஒரு தலை ஃபேனா? எஸ், ஏகே ஃபேன்ஸ்னா எதிர்பார்த்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு படம் தான் கன்ஃபார்மாக. வேதாளத்துக்கு அப்புறம் நான் செம்மையாக பார்த்த லுக்கு தான். அதுக்கப்புறம் படம் நச்சாப்பில் நல்லா தான் போச்சு. பட் ஆனால் வேதாளத்துக்கு அப்புறம் ஒரு மாசா கெத்தா நான் இப்போ மாசு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. ஓஜி தான் வேற மாதிரி தலை எல்லாமே வேற மாதிரி சூப்பராக இது படம் நல்லா இருக்குது. எல்லா அஜித்குமார் ரசிகருக்கு இந்த படம் அருமையாக இருக்குது. படம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக பண்ணிக்கிறதுல இருக்கும் சார். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது படம். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? சூப்பராக இருக்குது சார் படம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப வைப்பாக இருக்குது, தேட்டரில் பயங்கரமாக வைப்பாக இருக்குது சார். அந்த பழைய சாங்ஸ்லாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்குது படம். அதனால் சூப்பராக இருக்குது. அவர் தலைக்கு ஏற்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்ப்ளேயும் நல்லா இருக்குது சார் படம். ஸ்டோரி வைஸில் எப்படி பண்ணியிருக்காங்க? ஸ்டோரி நல்லா இருக்குது சார். இது ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்டோரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது ஸ்டோரியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா வைப்பாக இருந்தது. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் முக்கியம் இல்லை. தலை வந்து பழைய தலையே காட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே நிறைய செம்ம வைப்பாக இருந்தது. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. விறுவிறுப்பான படம், நல்ல படம், ஆக்ஷன் படம். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லும் பில்டப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பில்டப் தான் ஃபுல்லாக. கேஜிஎஃப் நினச்சி எடுத்து வச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஃபுல்லும் பில்டப் மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது ப்ரோ. பில்டப் ஃபுல்லும் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி ஃபுல்லும் பில்டப் பண்ண மாதிரியே இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. சும்மா பழைய சாங்ஸ்லாம் போட்டு பில்டப் பண்ணி அந்த ரசிகருக்கு ஓகே, மற்றபடி மற்றவங்களாம் யாரும் வேணாம். இன்ட்ரெஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு. தலை ரசிகர் நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபேனுக்கு மட்டும்தான், கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ் அது ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக வாட்சபிள் தான். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. ரெஃபரன்ஸ் வச்சு தான் எல்லா படம், அதனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது மூவி. இந்த படத்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து 7 கோடி 8 கோடி கொடுத்தாங்க. இன்னொரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இருக்கு சார், நல்லா இருக்கு படம். போர் அடிக்கல, ஜாலியாக போகுது படம். என்டர்டைன்மெண்ட் தான், ஒரு சீனும் போர் அடிக்கல. படம் எதுக்கு 150 ரூபா கொடுத்தோமா, என்ஜாய்மெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ யார்கிட்ட கேட்டாலும் நல்லா தான் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா காசு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வர படம் எதுவுமே கதை கிடையாது. கதை கொஞ்சம் இருக்குது, அந்த மாஸ்லேயே வந்து படம் போயிடுது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஃபுல் மாஸ், எல்லாம் பழைய அஜித்லாம் பார்க்கும்போது அதிலே படம் உங்களுக்கு போயிடுது. கதைங்கள் தேவை கிடையாது. ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் என்ன படம் இல்லை, எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒரு இந்த சீன்லாம் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. தாராளமாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 கோடி கொடுக்கலாம். நீ தாராளமாக சொல்லிடுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் கிடையாது அண்ணா, யார் வேணா படம் தலை ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு போவோம். ஃபேன்ஸ்க்கு தான் படம் ஃபுல்லாக. ஃபேன்ஸ் படம் தான். இன்டர்வல் வருதா, இன்டர்வல்னா படமே உக்காந்து ஏந்துக்க முடியாது. கத்தி மாதிரி தரக்கி சைட்லலாம். ஃபேன்ஸுக்கு மட்டும் அதெல்லாம் யார் வேணா சொல்ல, நான் கூட சொல்லுவேன், வேற படத்துக்கு போய் சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கிடைக்கிறாங்க டிஜே தான் அங்கே. விஷுவல் ட்ரீட்டு பக்காவாக இருக்குது படம். அப்படியே கை கால உதிர்ந்து அப்படியே தலை பார்க்கணுமே, சும்மா தரமாகறாரு. வெறியா விட்டா ஸ்க்ரீனே கீச்சிருவோம். தலை என்ன படம் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், புரியல எனக்கு. தலை மாதிரி ஒரு படத்துக்கு
பார்த்தே கிடையாது. எல்லா படமும் மிக்ஸு. அந்த என்ன சொல்றது, ஆதிக்கோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்கணுமே. தலை தான் இன்டர்வல் பிளாக்ல தான் நீங்கள் விஜய் பற்றி வருது. விஜய் கடைசியாக ஐ எம் வெயிட்டிங்னு வாரு. தரமாகுது, நல்லா பார்க்கலாம். அஜித் ரசிகன் விஜய் ரசிகன் கிடையாது, எல்லா ரசிகனும் பார்க்கலாம். மரண அடி. நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கு ரவிச்சந்தர் ஐ லவ் யூ. நெகட்டிவ் ரிவ்யூஸே கிடையாது. சும்மா இந்த 10 ரூபா கொடுத்துட்டு பேசுறாங்க கிடையாது. எல்லாரும் படம் பாருங்க, படம் பார்த்து பேசுங்க, உண்மையா பேசுங்க, மனசாத்த சொல்லுங்க, அவ்வளோதான். செமையாக இருந்து ப்ரோ, சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது படம். ஒர்த்து ஆக்சுவலி ஸ்டோரி வைஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு கூஸ் பம்ப்ஸ் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் 2 வரைக்கும் செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் யார் ஃபேன்? தலை ஃபேன் தான் எப்போவுமே தலை ஃபேன் தான். மாசம் அல்டிமேட் தான். ஒவ்வொரு லெவலுமே வந்துட்டு பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எப்போவுமே இப்படி தான் இருக்கணுமே. நல்லா இருக்குது படம். மூவி பார்க்கலாம் ஃபேமிலியோட. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. ஓ சொல்லுங்க ப்ரோ, எப்படி தொண்டையே போச்சு ப்ரோ கத்தி. பழைய செம்ம ப்ரோ படம், வேற மாதிரி பிலி அதான் அல்டிமேட்டு. படத்து செம்மையாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம் ப்ரோ. சொல்ல போனால் வீட்டில் ரிலீஸ் பண்ணி வெரி பண்ணிட்டாங்க ப்ரோ. டேரக்டர் செம்ம, எல்லாமே செம்ம. தேங்க்யூ. டைகாட் ஒரு ஃபேன், அஜித் ஃபேன் உங்கள் ஃபேஸில் தெரியுது. ஏன் ஒய்? ஏன்னா அவர் பர்சனாலிட்டி, அவர் ஃபேன்ஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. குடும்பத்தையே பாருன்னு சொல்கிறாரு, ஒர்க்கையே பாருன்னு சொல்கிறாரு. அதனால அவர் நான் டைஹார்ட் ஃபேன். படம் ஒரு மெசேஜும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். படம் ஓப்பனிங் சீன் எப்படி? ஓ மை காட், நான் கத்தி எனக்கு தொண்டையே போயிடுச்சு பாருங்க. நான் விக்ஸ் போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு கத்திருக்கேன். அவர் ஓப்பனிங் சீனில் அந்த ஒயிட் கலர் கோட்டில் காமிச்சாங்க. ஓ மை காட், இட் வாஸ் ஆசம். செமையாக இருந்துச்சு. ஒரு சீன் இந்த சீனை எதை பார்க்குறது ஏகேவை தான் ஃபுல்லாக பார்த்தேன். அண்ட் சிம்ரன் வந்த சீக்வன்ஸ் சீரியஸ்லி சூப்பர். தலை ஃபேன்ஸுக்கு இது ஒரு செலிப்ரேஷன். ப்ளீஸ் கம் அண்ட் சி. தலை ஃபேன்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் சி. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி தான் அவள் வரணும், ஸ்டோரியாக இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி வந்தால் போடும் ஓகே தான். இல்லை, அஜித் எதில் வந்தாலும், வில்லனாக வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், ஹீரோவாக வந்தாலும் பிடிக்கும், எதுவாக வந்தாலுமே பிடிக்கும். அவர் எதுவாக வந்தாலும் நாங்கள் ரசிப்போங்க. ஏன்னா நாங்கள் தலை ஃபேன்ஸ். அவர் படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக ஏகேக்காக நான் வருவேன். ஏன்னா அவர் பர்சனாலிட்டியாகவும் சரி, பை ஹார்ட்டும் அவர் ரொம்ப நல்லவர். அவர் விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்க, எப்போ நீங்கள் வாழ போகிறேன்னு கேட்குறாரு. அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருப்பார். ஸோ ஹி வாண்ட்ஸ் அஸ் டு ஆல்சோ லிவ் அண்ட் ஆல்சோ ஹி ஹாஸ் டு ஆல்சோ லிவ். தேங்க்யூ ஸோ மச் ஏகே சார். நீங்கள் இன்கேஸ் என்னோட இன்டர்வியூ எதாவது பார்த்தீங்கன்னா ஐ எம் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் யூ. எந்த சீனில் பூஸ் பம்ப்ஸ் அப்படியே எஞ்சி நின்று அப்படியே கிளாப் பண்ணக்கூடாது. அந்த ஃபோட்டோகிராஃபி சீன் ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபியில் ஏகேவோட ஃபோட்டோகிராஃபினா அது வேறன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுடுவாங்க. வேற லெவல் சீன் அது. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனில் அவர் ரெட் ட்ராகனாக வந்து நிற்பார். வேற லெவலில் இருந்தது. நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலடி என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க ரெஃபரன்ஸ் காப்பி பண்ணி நாங்கள் படம் பண்ணிப்போம், ரெஃபரன்ஸ் தான் ஃபுல்லாக படமே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏகேவோட ஆக்டிங்காக எல்லாரும் பார்ப்பாங்க. இட் இஸ் ரெஃபரன்ஸ் மூவியாக இருந்தாலுமே சூப்பர். கண்டிப்பாக அது ரெஃபரன்ஸ் மூவி தான். கிடையாது, இவனை நம்பாதீங்க. நோ, இட்ஸ் நாட் அ ரெஃபரன்ஸ். ஈவன் இஃப் இட் இஸ் அ ரெஃபரன்ஸ் மூவி, ஏகேவோட ஆக்டிங் தனியாக தெரியுது. ஏகே சார் எப்போதுமே தனியாக ஆக்டிங்கில் கண்டிப்பாக வேற லெவலில் மிரட்டுறாரு. தேங்க்யூ. 90s படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 90s அஜித், நாங்களாம் 90s ஃபேன்ஸு. 90s அஜித்தா அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. அதான் 90ஸில் பார்த்த அந்த வாலி, கண்டுகொண்டேன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்த்த மாதிரி, அந்த வாலி எல்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது இப்போ கதை மாதிரின்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன கண்டென்ட் தான். அதை வச்சு படம் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு மங்காத்தா விட மாசாக இருக்குது இந்த படம். மங்காத்தா விட மாசாக இருக்குது. என்ன ப்ளஸ்ஸாக? படமே ப்ளஸ்ஸு தான், சூப்பராக இருக்குது. ஓஜி சம்பவம் தான் படத்திலே மெயின். எல்லாருமே பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்குது படம். தேட்டரில் வந்து பாருங்கள். விடாமுயற்சியில் என்னெல்லாம் மிஸ் பண்ணாமோ. எது ஃபஸ்ட்டு சாங்கு புலி சாங்கு, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது, பார்க்கும்போது சூப்பராக இருந்தது, செம்மையாக பண்ணியிருந்தா. நல்ல வேலை இவர் பண்ணவே இல்லை, டிஎஸ்பி பண்ணுறதா இருந்தது. நல்ல வேலை பண்ணலை, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பிரிச்சுட்டாரு. என்ன பண்ணியிருக்க போகிறான்னு நினச்சி வந்தோம், அவர் விஜய் ஃபேனு, ஆனால் அதில் பின்னிட்டார். செம்மையாக இருந்தது படம், வேறு லெவலில் இருந்து. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. செகண்ட் டைம் பார்க்கும்போது லேகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைமோட செகண்ட் டைம் இன்னும் நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 3 வாட்டி பார்ப்பீங்களா? நான் ஒரு 6 வாட்டி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஒரு வாட்டி போகிறேன், ரோஹிணி தியேட்டர் போவேன். அப்புறமா இன்னொரு 2-3 டைம்ஸ் பார்த்துருவேன். எப்படியும் இந்த ரஷ்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்துருவேன். விடாமுயற்சிலாம் செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக லேகாக இருந்தது.
ஃபேனுங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ஏதோ பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போதுமே சுத்தமாக லேக் இல்லை, செமையாக இருந்தது. எல்லாருமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும் படம். எந்த சீன்ல அப்படியே கிளாப் மூமெண்ட்ஸ் ஆயிருந்துச்சு? எல்லா சீன்லயும் தான். நான் என்ஜினியர் இருந்தேன். எந்த சீன்ல என்ஜினியர் இருந்தீங்க? எல்லா சீனும் போய் டிஷ்யூ பேப்பர்ல வந்து கீச்சிலாம் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டீங்க. வைபா இருந்துச்சு அப்படியே தியேட்டர்ல. ஆமா. பயங்கரமா இருக்கு. வேற தண்ணி தான் குடிக்கணும், தொண்டை எரியுது. சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு தலையை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு வைபாக பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி ஃபேனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் நாங்கள். போன வாட்டிலாம் ரொம்ப அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஹைப்பாக இருக்குது. சம்பவமாக இருக்குது நல்லா. ஆனால் ஆஃப் டைம் செகண்ட் ஹாஃபில் தான் படமே. ஜிவி பிரகாஷோட காம்போ எப்படி இருந்துச்சு? அதை பற்றி நமக்கு தெரியல பெருசாக, ஆனால் படம் செம்மையாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் பக்கா ப்ரோ, தெறிக்க விட்டுக்கிறாரு அவர். உட்காரவே இல்லை சீட்டில், நல்லா உட்காரவே இல்லை, ஆடிக்கிட்டே தான் இருந்தோம். இது யாருக்கான படமா? ஃபேன்ஸுக்கான படமா? ஃபேன்ஸுக்கான தான், முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்கான தான். அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இது இருக்குது. நீங்கள் மங்காட்டா அப்புறம் இது நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். படம் வந்து உண்மையாக நல்லா இருக்குண்ணா. அது வந்து ஃபேன் பாய் படம், லுக்கு எல்லாமே தரமாக இது. இப்போது யார் தளபதி ஃபேன் கூட இந்த படம் பிடிக்கணும். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ட்ரெண்டிங் இப்போ எப்படி ட்ரெண்டிங்கான இருக்கிற டைலாக்கு பாட்டு எல்லாமே போட்டு தளபதி ஃபேன் தானே. ரெஃபரன்ஸ் எல்லாம் படமே இல்லைண்ணா. நான் அவன் சும்மா சொல்கிறான், அவன் கோட்டை கலாய்ச்சிக்கோசரம் திருப்பி கோட்லேண்ணா. அதுவும் நான் இந்த படம் கோட்டை 10 கோட்டைக்கு இந்த சமனா, 10 கோட்டைக்கு இந்த 10 கோட்டைக்கு குட்பாட்டி ஆகலி சமனா அந்த படம். கோட் இருந்துச்சுன்னா படம் ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான். சிம்ரன், ஆளுமா டோலுமா, அப்புறம் பழைய படம் அமர்காலம், பில்லா எல்லாமே கொண்டு கோட்டும் அந்த மாதிரி தானா. கோட்டு ரெஃபரன்ஸ் அவனுக்கு எல்லாம் 3 சீன்கள் படம் மஜா படம் மஜா. தளபதிகளே ஒரு சீன்ல கை தட்டி நல்லா ஆர்வமா பார்த்துட்டு இருந்தானே. சூப்பரா இது சூப்பரா ரெண்டுமே தான்.